வள்ளியின் வேலன் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வள்ளி அவங்க அப்பா அடித்ததுனால ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அவங்களோட சித்தப்பாவும் சித்தியும் வள்ளி கிட்ட போய் பேசுகிறாங்க. வள்ளி, அவரை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவ்வளோ பேசிட்டு தப்பு நம்ம மேலேன்னு தெரிஞ்சதுமே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் அடிச்சிட்டாரு. நீ ஒன்றும் அதை நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன அடித்தது கூட எனக்கு கஷ்டமாக இல்லை சித்தப்பா, ஆனால் இதை நான் ஏன் பண்ணேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அவருனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவர் கூடவே இருக்கணுன்றதுனால தான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அப்போது அவங்க சித்தப்பா என்னதாம்மா நடந்துச்சு சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுமே, என்ன வள்ளி இது, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா பொண்ணு பார்க்க வர்றது உன்னை இல்லை ரஞ்சினியை தான் நான் சொல்லியிருப்பேனே, சரி விடு, கண்டிப்பாக ஒரு நாள் உன்னோட அன்பை அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வள்ளி பாவம் என்னால் தானே ரஞ்சினிக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் போயிட்டு ரஞ்சினி கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஓடி போய் ரஞ்சினி கிட்ட பேசுகிறாங்க. ரஞ்சினி, சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் வேணும்னேலாம் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னை பற்றி அப்படியெல்லாம் சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் உன்னை பற்றி நான் சொல்லலை, இதெல்லாம் சொன்னது என்னை பற்றி, என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அப்படியெல்லாம் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு, சாரி அப்படின்னு சொல்ல, சும்மா நாடகம் போட, உனக்கு நான்னாலே பிடிக்காது, என் மேலே அவ்வளோ வெறுப்பு, எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன், அதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கோவப்படுறாங்க. என் மூஞ்சிலே முழிக்காத, நீ தயவு செஞ்சு இங்கே நிற்காத, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேதநாயகி கரெக்டாக வராங்க. அதான் அவள் சொல்கிறால, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்ல, அப்போ கரெக்டாக ரத்னவேல் அங்கே வருவார். ரத்னவேல் வரது பார்த்துட்டு உடனே வேதநாயகி அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. வள்ளி, தயவு செஞ்சு இதுக்கு மேலே வார்த்தையால் எங்களை கொல்லாத, நீ சொல்கிறது கரெக்டு தான், நீ இருக்கிறப்போ உன்னை விட்டுட்டு நான் ரஞ்சினிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது தப்பு தான், இது உன்னோட வீடு தான், உங்கள் அப்பாவோட வீடு தான், எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, உங்கள் அப்பா கிட்ட நாங்கள் அண்டி பிழைக்கிறவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை, இப்போ கூட நான் உன்னை ரஞ்சினி வாழ்க்கையை ஏன் கெடுத்தலாம் கேட்கல, நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற, இப்படி 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்துகிற மாதிரி ஏன் நடந்துக்கிறேன்னு தான் நான் கேட்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது ரத்னவேல் இதெல்லாம் கேட்டுட்டு, அக்கா என்னாச்சு, என்ன சொன்னா இவ ஏதாவது சொன்னாலா, என்ன சொன்னா சொல்லுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வேதநாயகி தம்பி விட்டுருப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா ஒழுங்காக சொல்லுக்கா என்ன அப்படின்னு கேட்க, நானும் ரஞ்சினியும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா சொல்கிற நீ, இவ அப்படி சொன்னாலா, முதல்ல இவ தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும், நீ ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும், ஏய் நீ முதல்ல இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஒழுங்காக வெளியில் போ, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு நீ இந்த மாதிரிலாம் சொல்கிறியா, அவங்கள வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்ல, கூடவே வள்ளியோட சித்தப்பா சித்திலாம், அண்ணா என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, யாரும் எதுவும் பேசக்கூடாது, அவளை முதல்ல வெளியில் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வள்ளியை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் தள்ளிடுறாங்க. இங்கேயே இல்லை, நீ வீட்டுக்குள்ளவே வரக்கூடாது, எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. யாரும் அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு ரொம்ப டென்ஷனாக பேசுவாங்க. அப்போது வள்ளியோட சித்தப்பா சித்தி அண்ணே என்ன இதெல்லாம், ஒரு வயசு பொண்ணை இப்படி வெளியில் நிற்க வைக்கிறீங்களே, என்ன இருந்தாலும் அவள் உங்கள் பொண்ணு, இப்படிலாம் பண்ணுறீங்களே நீங்கள், பாவம் அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல, என்னது தெரியாமல் பண்ணிட்டாளா, அவள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்களா, இப்படி எல்லார் கண்ணிலையும் மண்ணு தூவிட்டு போயிட்டு இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கா, அவளை போயிட்டு எதுவும் தெரியாமல் பண்ணிட்டு வந்தான்னு சொல்கிறீங்க, நீங்கள் யாரும் உள்ளே கூப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோவமாக இருப்பாங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்லாம் கோவமாக பேசும்போது, கூடவே வேதநாயகி தம்பி விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும், அப்படியே அவங்க அம்மா புத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரத்னவேல் இன்னும் கோவப்படுறாங்க. பண்ண தப்புக்கு அவள் தண்டனையை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்ல, பாவம் அவள் வெளியில் நின்று கஷ்டப்படுறா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு திரும்பவும் கேட்க, யார் அவள் கஷ்டப்படுறாளா, அப்போது ரஞ்சினி இன்னைக்கு கஷ்டப்படுறாளே, அது எங்கள் அக்கா கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்களா, இவங்க எல்லாம் கஷ்டப்படும் போது அவள் கஷ்டப்பட்டா என்ன அப்படின்லாம் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. உடனே வேதநாயகி தம்பி அவளை உள்ளதான் கூப்பிடேன்ப்பா அப்படின்லாம் சொல்ல, அக்கா நீ அமைதியாரு, இவ்வளோ நாள் நான் இருந்தனே, உன்னை என்னைக்காவது எதிர்த்து பேசியிருப்பானா, அவள் உன்னை இப்படிலாம் பேசியிருக்கானா, அவள் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வேதநாயகி யோசிக்கிறாங்க, இனிமே நானே சொன்னாலும் இவன் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர மாட்டான் அப்படின்னு மனசில் சந்தோஷமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியவே நின்றுக்கிட்டு வள்ளி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போது வள்ளியோட தங்கச்சி அம்மு உடனே இந்த விஷயத்த வேலனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. வேலன் அங்கே வள்ளிக்கு கொடை பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க சித்தப்பா சித்தியும் உடனே
அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்த உடனே வேதநாயகி வந்து பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும் பார்க்குறத பார்த்துட்டு ரத்னவேல் எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. வேலன் வந்து கொடை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போது வேலன் ரத்னவேல் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா தப்பு பண்ணது மேடம் இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் அவங்கக்கிட்ட அவங்கள பொண்ணு பார்க்க வரதா தப்பாக சொல்லிட்டேன். நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். தப்பு என் மேலே தான், அதனால தான் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ இவன் வேற எப்படியாவது அவளை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவோம் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி நீ சொன்னதாகவே இருக்கட்டும், அதுக்காக அவள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ வேலன் வந்துட்டு, ஐயா நான் சொல்கிறத கேளுங்க, தப்பு அவங்க மேலே இல்லை, என் மேலே தான் தப்பு, அவங்கள உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ரத்னவேல் யோசிச்சு பார்த்துட்டு வள்ளி வந்து உள்ளே வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்போது ரத்னவேல் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து மன்னிச்சது அவளை கிடையாது, என் வேலனை தான் நான் மன்னித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னவேல் உள்ளே போயிடுவார். வள்ளியும் உள்ளே வந்துடுவாங்க. வள்ளிக்கு வேலன் இப்படி பண்ணது வந்து ரொம்ப அவங்க மேலே வந்து ஒரு மரியாதையை வந்து உண்டு பண்ணும். வேலன் அங்கேருந்து போகும்போது வந்துட்டு பாய் சொல்லி அனுப்புவாங்க. வேலனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும். வேலன் வந்து வள்ளிக்கிட்ட சாரி கேட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் வேலன் வந்து வாடகைக்கு வீடு பார்க்கறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே புதுசாக ஒரு கேரக்டர் வந்து காமிக்கிறாங்க, ரேணுகா அப்படின்றவங்கள. அந்த ஓனரோட பொண்ணு தான் வந்து ரேணுகா. அவங்களோட வீட்டு தான் வந்து வாடகைக்காக பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.